welcome back to my channel, My Bio Notes. So in the last video we saw about the living things and the distinctive or unique characters about the living things. In this session we'll see about the diversity in the living world. So diversity, what is diversity? ஸோ டைவர்சிட்டின்னா என்னென்னா எவ்வளோ வகையான லிவிங் ஆர்கானிசம்ஸ் நம்மளை சுற்றி இருக்குது. ஸோ அதை தான் டைவர்சிட்டின்னு சொல்கிறோம். ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்குது நம்மளை சுற்றி. அது எய்தர் பிளான்ஸாக இருந்தாலும் சரி, அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, நமக்கு கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாவாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி நிறைய லிவிங் ஃபார்ம்ஸ் நம்மளை சுற்றி இருக்குது. பேர்ட்ஸு, இன்செக்ட்ஸு, ஒரு இப்போ ஃபாரஸ்ட்டில் ஒரு டெசர்ட்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஈகோசிஸ்டம்லேயும் நிறைய டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. ஃபாரஸ்ட்டில் தான் ரிச் சோர்ஸ் ஆஃப் இந்த லிவிங் ஃபார்ம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த லிவிங் ஃபார்ம்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன சொல்கிறோம், we call it by the word species. So there are different types of species around us. So there is 1.7 to 1.8 million species. So எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குது? there is 1.7 to 1 million species இருக்குது நம்மளை சுற்றி. ஸோ இந்த மாதிரி வேரி டைப் ஆஃப் ஆர்கானிசம், ஸோ நம்பர்லேயும் சரி, டைப்ஸ்லேயும் சரி, they are different. So there are different type of organisms around us. So this we call it by the term biodiversity. The biological diversity around us, we say it as biodiversity. ஸோ இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் எல்லாம் we call it by names, no? ஸோ நமக்கு நேம்ஸ் இருக்க மாதிரி அந்த ஆர்கானிசம்ஸ்க்கும் நேம் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் நேம்ஸ் வச்சு தான் அந்த ஆர்கானிசம்ஸ். ஸோ அந்த லோக்கல் ஏரியாவில் என்ன அந்த ஆர்கானிசம் இருக்கோ அந்த ஏரியாவில் அந்த ஆர்கானிசம் எப்படி கூப்பிடுவாங்களோ அதுதான் லோக்கல் நேம்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த லோக்கல் நேம்ஸ் எல்லாமே they vary from each part of the world. ஸோ ஒரு கண்ட்ரிக்குள்ளேயே வந்து அந்த லோக்கல் நேம்க்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். A single organism will have different names. ஒரு ஆர்கானிசம்க்கே வேறு நேம்ஸ் வச்சு கூப்பிடுவாங்க. இப்போ மேங்கோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாலே தமிழில் மாங்கான்னு சொல்கிறோம், பட் வேறு லாங்குவேஜில் வந்து அதுக்கு வேறு நேம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் வச்சு கூப்பிடுறதுனால ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, இதுக்கு இந்த நேமிங்கை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் நேமிங்க்கு பேர் நாமன்க்ளேச்சர். இட்ஸ் கால்ட் நாமன்க்ளேச்சர். ஸோ இந்த நாமன்க்ளேச்சர் பண்ணக்கப்புறம், ஸ்டாண்டர்டைஸ் பண்ணதுக்கப்புறம் வர நேமை வந்து நம்ம சயின்டிஃபிக் நேம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் சயின்டிஃபிக் நேம்னால நமக்கு அந்த கன்ஃபியூஷன் வராது. இட் வில் பி அ ஸ்டாண்டர்ட் நேம். திஸ் நேம் மஸ்ட் பி அக்செப்டட் பை பயாலஜிஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ எல்லோரும் அக்செப்ட் பண்ண நேமாக இருக்கணும் இது. ஸோ இந்த சயின்டிஃபிக் நேம் அரைவ் ஆகணும்னா ஃபஸ்ட்டு அந்த ஆர்கானிசம் பற்றி நமக்கு ஒரு நாலேஜ் வேணும். என்னென்னா ஐடென்டிஃபை பண்ண தெரியணும் அந்த ஆர்கானிசம். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் தெரியணும். ஐடென்டிஃபிகேஷனில் நமக்கு என்ன தெரியணும், கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ண தெரியணும் ஒரு ஆர்கானிசமை நம்ம. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு நேம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்கானிசம்க்கு. நெக்ஸ்ட் இந்த சயின்டிஃபிக் நேமிங்கில் தே ஃபாலோ சர்டன் பிரின்சிபிள்ஸ் அண்ட் க்ரைட்டீரியா, அதை ஃபாலோ பண்ணி தான் இந்த நேமிங் பண்ணுறாங்க. ஸோ இன் பிளான்ஸில் தே ஃபாலோ சம் கோட். என்ன கோட் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர். அதுபடி தான் பிளான்ஸுக்கு நேமிங் கொடுப்பாங்க. அனிமல்ஸ்க்கு இட் இஸ் இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் ஜுவாலஜிக்கல் நாமன்க்ளேச்சர். So these are two codes used by the taxonomists for naming of the plants and animals. So இதனால என்ன நடக்குது அப்படின்னா, இது ensures that each organism has only one name. ஒரு ஆர்கானிசம்க்கு ஒரு நேம் தான் இருக்கணும். அதே டைம் ஒரு ஆர்கானிசமை டிஸ்கிரைப் பண்ணாலே இந்த சயின்டிஃபிக் நேம்க்கு தான் எல்லாரும் அரைவ் ஆகிற மாதிரி, அது ஒரு ஈஸிலி ஒரு டிஸ்கிரைப் பண்ணாலே அந்த நேம்க்கு அரைவ் ஆகிற அளவுக்கு ஈஸிலி இதாகிற நேமாக இருக்கணும். அதே மாதிரி இட் மஸ்ட் நாட் பி யூஸ்ட் பை எனி அதர் ஆர்கானிசம். ஸோ வேறு எந்த ஆர்கானிசம்க்கும் அதே நேம் யூஸ் ஆகிருக்கக்கூடாது. திஸ் சிஸ்டம் ஆஃப் நேமிங் வந்து பைனாமியல் நாமன்க்ளேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பைனாமியல் நாமன்க்ளேச்சரில் 2 part நேமிங் சிஸ்டம், பிகாஸ் இட்ஸ் பைனா 2. ஸோ இதில் 2 பார்ட்டாக நேமிங் பண்ணுறாங்க ஒரு ஆர்கானிசம்க்கு. ஃபஸ்ட்டு நேம் வந்து ஜெனரிக் நேம் ப்ளஸ் ஸ்பெசிஃபிக் எபித்தட். ஸோ 2 partsல ஒரு ஆர்கானிசம்க்கு நேமிங் பண்ணுறாங்க. இந்த சிஸ்டம் ஆஃப் நேமிங் கொடுத்தவர் யாருன்னா கேரோலஸ் லினேயஸ். ஸோ ஹீ கேவ் திஸ் பைனாமியல் சிஸ்டம் ஆஃப் நாமன்க்ளேச்சர் ஃபார் த நேமிங் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம்ஸ்.
ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா மேஞ்சிஃபெரா இண்டிகா. திஸ் இஸ் த மேங்கோ. ஸோ மேங்கோவை தான் சயின்டிஃபிக் நேமில் மேஞ்சிஃபெரா இண்டிகான்னு சொல்லுவோம். மேஞ்சிஃபெரா இஸ் த ஜெனரிக் நேம் அண்ட் இண்டிகா இஸ் த ஸ்பெசிஃபிக் எபித்தட். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். அந்த 2 part நேமிங் சிஸ்டம் பைனாமியல் நாமன்க்ளேச்சர்னு சொல்கிறோம். நவ் தெர் ஆர் சர்டன் ரூல்ஸ் ஆஃப் த நாமன்க்ளேச்சர். ஸோ இந்த நேமிங் பண்ணுறதுக்கு வி ஹேவ் சர்டன் ரூல்ஸ். என்னென்ன ரூல்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் தட் திஸ் பைனாமியல் நேம் மஸ்ட் பி இன் லாட்டின். ஸோ லாட்டின் லாங்குவேஜில் தான் இருக்கணும். அண்ட் இட் மஸ்ட் பி ரிட்டன் இன் இட்டாலிக்ஸ். இட்டாலிக்ஸில் எதுக்காக எழுதுறோன்னா அது வந்து லாட்டின் ஆரிஜின் அந்த நேம் அப்படின்றதுக்காக வந்து இட்டாலிக்ஸில் எழுதுறோம். செகண்ட் என்னன்னா this binomial nameல first name, as I already mentioned, the first name is the genus name and the second name is the species name. And third rule is that when we write this scientific name, இப்போ நம்ம நார்மலாக எழுதுகிறோம், ஹேண்ட் ரிட்டனாக எழுதுகிறோம் அப்படின்னா it must be underlined separately. Like I have underlined, you have to underline it separately. And this when printed, it must be printed in italics. இதுவும் வந்து லாட்டின் ஒரிஜினுக்காக தான் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுறாங்க. லாட்டின் அந்த நேம் லாட்டின்லேருந்து டிரைவ் ஆனதுன்றதுக்காக. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ரூல் இஸ் தட் த ஜீனஸ் நேம், த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த ஜீனஸ் நேம் மஸ்ட் பி இன் capital letter and the first letter of the species name must be in small letter. So these are the 4 rules, general rules for the naming of the living organisms. ஸோ இதுக்கு அதே எக்ஸாம்பிள் எடுத்துட்டோன்னா மேஞ்சிஃபெரா இண்டிகாவில் ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாமே அப்ளை ஆகும். ஸோ நவ் லெட்ஸ் சி அபவுட் கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னா வகைப்படுத்தி வைக்கிறது. ஸோ ஒரு ஆர்கானிசமை நம்ம கிளாஸிஃபை பண்ணி வச்சோம் அப்படின்னா இட் பிகம்ஸ் ஈஸி ஃபார் அஸ் டு ஸ்டடி. ஸோ வி ஆர் கிளாஸிஃபைங் த லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ it is grouped into convenient categories based on observable characters. So அதை தான் வந்து classification அப்படின்னு சொல்கிறோம். Like we classify the books in a library. So ஒரு botany bookோ ஒரு இது computer science bookோ இல்லை வந்து ஒரு story books எல்லாமே தனித்தனியாக வச்சுருப்பாங்க இல்லையா. It becomes easy for us to refer. ஸோ அந்த மாதிரி வந்து கிளாஸிஃபை பண்ணி வைக்கிறது, வகைப்படுத்தி வைக்கிறதுக்கு பேர் தான் கிளாஸிஃபிகேஷன். ஸோ இட் பிகம்ஸ் ஈஸி ஃபார் அஸ் டு ஸ்டடினோ. இந்த 1.7 to 1 million ஸ்பீசிஸை இண்டிவிஜுவலாக ஸ்டடி பண்ணுறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட்டா. ஸோ த கிளாஸிஃபிகேஷன் இது வந்து ஈஸி பண்ணி கொடுக்கும் நமக்கு கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போ பிளான்ட்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் அப்சர்வபிள் கேரக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல. பிளான்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு தெரியும் திஸ் இஸ் அ பிளான்ட். நம்ம பார்க்கும்போதே திஸ் இஸ் அ பிளான்ட். அனிமலை வந்து நம்ம பிளான்ட்னு சொல்ல மாட்டோம் கண்டிப்பாக. ஸோ வந்து பிளான்ட்ஸ் அப்படின்னா பிளான்ட்ஸுக்கு கீழே வரதுலாம் ஒரு கேட்டகரி. இப்போ வீட் வந்து பிளான்ட்டு கீழே தான் வரும், ரைஸ் வந்து பிளான்ட்டு கீழே தான் வரும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ தட் இஸ் கிளாஸிஃபிகேஷன். இப்போ வந்து அனிமல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா டாக்ஸு அப்புறம் வேறு என்னெல்லாம் அனிமல்ஸ் கீழே வருமோ அது வந்து அனிமல்ஸ்க்கு கீழே மட்டும் தான் கேட்டகரியாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ டாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா டாக் இஸ் அ மேமல். ஸோ மேமல்ன்றனா பாலூட்டிகள். மேமலுக்கு வந்து எக்ஸ்டர்னல் இயர் இருக்கும், பாடி ஹேர் இருக்கும், மெமரி கிளான்ஸ் இருக்கும். ஸோ டாக் இஸ் அ மேமல். மேமல் இஸ் அன் அனிமல், பிளான்ட் கிடையாது, இட்ஸ் அன் அனிமல். ஸோ இந்த மாதிரி வந்து கேட்டகரிஸாக பிரித்து வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து கிளாஸிஃபிகேஷன். இந்த கேட்டகரிஸ் எல்லாமே இது சின்ஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் பயாலஜி, இதெல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம், டாக்ஸா அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் த வேர்ட்? இட் இஸ் த டாக்ஸா. The process of classification is known as taxonomy. So process of classification is taxonomy and it was coined by Augustine Pyramus de Candolle. So he is the one who coined the term taxonomy. And it is a process of classification of organism into different taxa. And இதில் என்னெல்லாம் பேசிக் ஸ்டெப்ஸ் அப்படின்னா கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், classification and nomenclature. As I already said, nomenclature, naming is also important. And this characterization na enna, நம்ம கேரக்டர்ஸ் பேசிக்காக என்ன தெரியணும், அதோட ஸ்ட்ரக்சர், இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், அதோட ஈக்காலஜிக்கல் இன்ஃபர்மேஷன், அதோட எங்கே அதோட லிவிங் ஹேபிடேட் எங்கே, அதோட ஈக்காலஜிக்கல் இன்ஃபர்மேஷனும் அதோட சரௌண்டிங் பற்றியும் அந்த ஆர்கானிசம் எந்த இடத்துல இருந்தால் அது சர்வைவ் ஆகும் அதை பற்றியும் நமக்கு தெரியணும். So this is about characterization, identification, classification and nomenclature. Earlier man, ancient man வந்து நம்ம லிவிங் ஆர்கானிசம் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா இப்போ ஃபுட்டு, ஷெல்டர், க்ளோத்திங், இதுக்காக தான் மெயினாக சுற்றி இருக்க லிவிங் ஆர்கானிசம்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஏர்லியஸ்ட் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வாஸ் பேஸ்ட் ஆன் யூசஸ் ஆஃப் த ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசத்தோட யூஸை வச்சு தான் ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் இருந்துச்சு, earliest system. Next one is about systematic. This systematics word was coined by
Carolus linnaeus. And in the systematicsல என்ன இன்வால்வ் ஆகும்னா it is a study which involves the evolutionary relationship between organism. ஒரு ஆர்கானிசம்க்கும் இருக்க எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப், பரிணாம அந்த இது சம்மந்தமான ரிலேஷன்ஷிப். ஸோ எவல்யூஷனா பரிணாம வளர்ச்சி இல்லையா? ஸோ அந்த இதை வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம பற்றி படிக்கிறதுக்கு பேர் சிஸ்டமேட்டிக்ஸ். இது சிஸ்டமானா என்னென்னா சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம். And Systema Naturae is a publication by Carolus Linnaeus. In his book he used the word systema. So இந்த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் இல்லாமல் நம்ம விஷுவலாக எப்படி வந்து நம்ம டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம காட்டலாம் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபைலோஜெனிக் ட்ரீஸ், கிளாடோகிராம்ஸ் அண்ட் ஃபைலோஜெனிக்ஸ். ஸோ இது எல்லாமே வி யூஸ் இன் சிஸ்டமேட்டிக்ஸ். ஸோ டாக்ஸானமியில் நம்ம கேரக்டரைசேஷன் பண்ணுறோம், ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோம், கிளாசிஃபிகேஷன் அண்ட் நாமன்க்ளேச்சர் பண்ணுறோம். அது கூட சேர்த்து லேட்டராக சிஸ்டமேட்டிக்ஸில் எப்படி பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா சிஸ்டமேட்டிக்ஸ் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் மட்டும் படிக்க முடியாது. ஏன்னா ஒரு ஆர்கானிசமை பற்றி இது எல்லாம் தெரிஞ்சாதான் நெக்ஸ்ட்டு நம்ம எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் ஸ்டெப்புக்கு போக முடியும். ஸோ சிஸ்டமேட்டிக்ஸில் இது எல்லாமே இன்வால்வ் ஆகும். ப்ளஸ் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பையும் பற்றி படிக்கிறது சிஸ்டமேட்டிக்ஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட்டு செஷனில் நம்ம வந்து டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.